மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லோருக்குமே மிகவும் ஒரு குழப்படியான சிச்சுவேஷன் தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா எம்டி அவர்கள் கண்டிப்பாக உறுப்பினர்கள் எல்லோருக்குமே கம்பெனியை பற்றின நடவடிக்கையும் நிலைப்பாடை கண்டிப்பாக தெரிவிக்கணும். அதற்கு கண்டிப்பாக அவரது யூடியூப் சேனல் மூலமாக உறுப்பினர்களுக்கு பதில் சொல்ல வருவார். கடைசி வீடியோ நமக்கு எல்லாம் புது வருட வாழ்த்துக்கள் சொன்னார். ஆனால் அதற்கப்புறம் வர வீடியோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நம்ம எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அந்த வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா பல மாதங்களாக எல்லா உறுப்பினர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மேலே யாருமே பொறுமையாக காத்து கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே கம்பெனி மேலே ஒரு அவநம்பிக்கையும் நம்பிக்கை இல்லா ஒரு நிலைமை தான் போய் கொண்டு இருக்கிறது. உறுப்பினர்களுக்கு மத்தியிலையும் சரி, சோசியல் மீடியாலையும் மைவி3 சம்பந்தமாக எல்லா கருத்துக்களுமே ஒரு திருப்தியான கருத்து கிடையாது. அதனால் கண்டிப்பாக எம்டி அவர்கள் கூடிய விரைவிலேயே உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லுவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது அப்படின்னு எம்டி அவர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால் கூடிய விரைவிலேயே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எம்டி அவர்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பதில் சொல்ல வருவார். அதுதான் நமக்கு ஒரு கிடைத்த தகவல். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னா அது எம்டி அவர்கள் அமைதியை கலைந்து கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே பதில் சொல்லணும். தனது வீடியோலையும் சரி, ஆடியோ மெசேஜ் மூலமாக பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் சீக்கிரமாக நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வராரு. ஸோ அதன் மூலமாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க போகிறோம். நம்ம எந்த மாதிரியான செய்திகளை எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அதற்கு எம்டி அவர்கள் தனது வீடியோவில் சொன்னால் மட்டும்தான் உறுப்பினர்கள் நம்புவாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. முக்கியமாக பெண்கள் அவர்களோட மாத வருமானத்துக்கும் சரி, தினசரி வருமானத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் எம்டி அவர்கள் ஒரு சீரியஸாக நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக அரசாங்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். மற்ற உறுப்பினர்களும் சரி, நீதிமன்றமும் அனைத்து துறைகளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா உறுப்பினர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையும் சரி, எல்லோருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் நம்ம கேட்டுக்கிறோம். அதனால் இந்த வருடத்திலிருந்து நமக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கருத்துக்களை கண்டிப்பாக அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஏன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது மட்டும்தான் உறுப்பினர்களோட கருத்து வெளிப்படும். இப்போ நம்ம ஒரு வீடியோ போடும்போது மைவி3 சம்மந்தமான என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு உறுப்பினர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒருத்தர் வீடியோ போடும்போது மட்டும்தான் அதில் கமெண்ட் பாக்ஸில் இருந்து கருத்தை தெரிவிக்க முடியும். இல்லைனா உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க, சோசியல் மீடியாவிலும் சரி, உறுப்பினர் மத்தியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்குங்கிறது தெரியாது. அதனால் கண்டிப்பாக வீடியோ போட்டால் மட்டும்தான் இது எம்டி அவர்களுக்கு ரீச் ஆகும். ஏற்கனவே அவர் ஒரு பொது அறிவிப்பில், அதாவது எச்சரிக்கை அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்டி அதாவது மைவி3க்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தான். ஸோ இதையெல்லாம் கண்டிப்பாக அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எதிராக பேசினாலும் சரி, ஆதரவாக பேசினாலும் கண்டிப்பாக அவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அனைத்து வீடியோஸும் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணும்போது எல்லா வீடியோஸும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஆதங்கத்தையும் உங்களுடைய கவலையான நிலைமையை எப்படி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வெளிப்படுத்துகிறீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக எம்டி அவர்களை கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அதன் மூலமாக ஏதோ ஒரு முடிவு நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போடுறோம். அதற்காக தான் நம்ம எல்லாமே அப்டேஷன் கொடுக்குறோம். ஏன்னா எம்டி அவர்கள் ரீச் ஆகிறதுக்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவசியில் தான் இருக்கிறாரு. அதன் மூலமாக மேலும் ஒரு சட்டப்பூர்வ ஒரு நடவடிக்கையின் கீழ் தான் அவர் அமைதி காக்கிறாரு. ஆனால் சோசியல் மீடியா மூலமாக கண்டிப்பாக அவரை நம்ம ரீச் பண்ணலாம். அதற்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம்.